தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக ஆன்மீக பேச்சாளர் திருமிகு சுமதி ஸ்ரீ இணைப்புல இருக்காங்க. மேம் வணக்கம். இப்போ பிரதமர் மோடி ருத்ராட்ச மாலை அணிந்து பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார் என்ற தகவலை பார்க்கிறோம். இதற்கான பின்னணி என்ன இருக்கு? பொதுவாகவே சிவனுடைய வழிபாட்டில் மிக முக்கியமானவை என்று நாம் பார்க்கிற பொழுது அதிலே ருத்ராட்சம் மிக முக்கியமான இடம் வகிக்கிறது. தியானம் செய்பவர்கள், வழிபாடு செய்பவர்கள், அவர்கள் ருத்ராட்சம் அணிவது என்பது அவர்களுடைய வழிபாட்டின் ஒரு வகை. பிரதமர் அவர்கள் காலையிலிருந்து ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் ஆகிய தலங்களுக்கு யாத்திரை செல்கிறார். அவர் முறையாக விரதம் அனுஷ்டித்து இருக்கக்கூடிய அந்த முறைகளை எல்லாம் நாம் செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ராமேஸ்வரத்திற்கு என்ன சிறப்பு என்றால், ராமன் வழிபட்ட ஸ்தலம். யாரை வழிபட்டார்? சிவபெருமானை. உடனே நாமெல்லாம் நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி, அப்ப இந்த கடவுள் தான் பெருசு, இந்த கடவுள் பெருசு இல்ல அப்படின்னு நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. தெய்வங்கள் நமக்கு வழிகாட்டுவதற்காக இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து காண்பித்தன. இந்த ருத்ராட்சம் என்பது சிவ வழிபாட்டில் ஒரு மிக உயரிய இடத்தில் இருக்கக்கூடியது. தீட்சை வாங்கியவர்கள், சிவன் அடியார்கள், அவர்கள் அணியக்கூடிய அந்த ருத்ராட்சம் பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த ராமேஸ்வரம் ஸ்தலம் என்பது சிவபெருமான் எப்பேற்பட்டவனாக அங்கே அமர்ந்திருக்கிறான் என்பதை நம்முடைய தேவார பதிகம் மிக அழகாக சொல்கிறது. பொய்மான் தனை ஏவி புன்மை புரிந்தானை, வெம்மா கனை ஏவி ராமன் தான் அம்மா வினை தீர அன்று வழிபட்ட எம்மான் அமர் கோவில் ராமேஸ்வரம் தானே என்று தேவார பதிகம் இந்த ராமேஸ்வரத்தினுடைய தலத்தின் பெருமையை, புனிதத்தை பேசுகிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3 வகையாலும் சிறப்புக்குரிய இந்த ஆலயத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு உதாரணமாக திகழ்கிற பல சேத்திரங்களில் முதன்மையான திருக்கோயிலாக திகழ்கிற இந்த ராமேஸ்வரத்திற்கு அவர்கள் சிவ வழிபாட்டிற்கு உகந்த அந்த ருத்ராட்சியை அணிந்து வந்திருக்கிறார் என்பதை பற்றிதான் நீங்கள் கேட்டீர்கள். 2 புண்ணிய தீர்த்தங்கள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ புனித நீரை அயோத்தி கோயிலுக்கு எடுத்து செல்வதற்கும் இந்த புண்ணிய தீர்த்தங்கள் 22 இங்க இருப்பதற்குமான தொடர்பாக எதை பார்க்கணும்? பொதுவாகவே நம்முடைய வழிபாட்டில் தீர்த்தம் ஆடி வழிபாடு செய்வது என்பதுதான் மரபு. எல்லா கோயில்லையும் தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கும், தெரியுமா? கோவில்னு இருந்தா அங்க தலவிருட்சம்னு ஒண்ணு இருக்கும், தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். குப்த கங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம். ராமேஸ்வரத்தில் மிக பிரதானமான தீர்த்தமாக இருக்கக்கூடியது அக்னி தீர்த்தம். ஏன்? அக்னி பகவானே அங்கே தீர்த்தமாடி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டார் என்பதால் அதற்கு அக்னி தீர்த்தம் என்பது பெயர். அது போக பல தீர்த்தங்களுடன் இப்ப நீங்க திருச்செந்தூர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயும் எண்ணற்ற தீர்த்தங்கள் இருந்தன. இப்பதான் நம்ம நாழிக்கிணறு, கடல்ல நீராடணும்னு மாத்திட்டோமே தவிர எந்த கோவில் போனாலும் தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபாடு செய்வது என்பதுதான் ஒரு மரபாகவே நம்முடைய வழிபாட்டில் இருந்தது. திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அச்சுத கலப்பாளர், அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அப்போ நூல் சாத்தி பாக்குறாங்க தேவார பதிகத்துல. திருவெண்காடுக்கு போய் முக்குள நீரில் நீராடி வந்த பாட்டு என்ன? ஐயுற வேண்டா ஒன்றும் பேயடையா பிரி வெய்தும், சந்தேகமா வேணாம், ஐயுற வேண்டா ஒன்றும். முக்குள நீர்ல நீராடினா 3 தீர்த்தம் இருக்கும் அங்க. அந்த 3 தீர்த்தத்தில் நீராடினால் உறுதியாக குழந்தை பிறக்கும் என்று வந்த வார்த்தைகளை படித்துவிட்டு அச்சுத கலப்பாளர் தீர்த்தமாடி இறைவனை வழிபட அதன் பிறகு அவருக்கு பிறந்த குழந்தைதான் சிவஞான போதம் எழுதிய மெய்கண்டார். நம்முடைய கோவில் என்றாலே அங்கே தீர்த்தம் இருக்கும். சில கோவில்களில் ஓரிரு தீர்த்தம் இருக்கும், சில கோவில்களில் ஒரு தீர்த்தம் இருக்கும், சில கோவில்களில் பல தீர்த்தங்கள் இருக்கும். அப்படி ராமேஸ்வரத்தில் பல தீர்த்தங்கள் இருக்கிறது. மனிதர்கள் மட்டும் கிடையாது, பக்தர்கள் மட்டும் தீர்த்தமாடுவது கிடையாது. தெய்வங்களுமே விழாக்கள் நடக்கிற போது தீர்த்தவாரி காண்பார்கள். மிக முக்கியமா மாசி மகம் அன்றைக்கு பாத்தீங்கன்னா
எல்லா கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களும் தீர்த்தவாரி காண்பார்கள். இந்த தீர்த்தமாடி இறைவனை வழிபாடு செய்வது என்பது எல்லா கோவில்களும் மரபாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் மூர்த்தி, தலம், தீர்த்தம் இது மூன்றும் முறையாக இருக்கக்கூடிய, இது மூன்றும் சிறப்பாக இருக்கக்கூடிய கோவில்களில் போய் வழிபாடு செய்கிற போது நம்முடைய தோஷம் நீங்கும், நமக்கு நிறைய நன்மை பெருகும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் ராமேஸ்வரத்தில் பல தீர்த்தங்கள் இருந்தாலும் அதிலே பிரதானமாக கருதப்படுவது அக்னி தீர்த்தம் தான். இப்ப காசியில இருந்து காசி யாத்திரை போவாங்க இல்லையா ராமேஸ்வரத்திற்கு, அவங்க காசிக்கு போய் யாத்திரை முடித்த பிறகு நேரா ராமேஸ்வரத்திற்கு வரணும். நேரா ராமேஸ்வரத்திற்கு வந்து இங்கே தீர்த்தமாடி இங்கே முறையாக சிவ வழிபாடு செய்துதான் அந்த காசி யாத்திரையை நிறைவு செய்ய வேண்டும் என்பது மரபு. நான் காசிக்கு யாத்திரை போறேன்னு காசிக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே நேரா நம்ம வீட்டுக்கு போக மாட்டாங்க. இங்க ராமேஸ்வரத்திற்கு வந்து தீர்த்தமாடி முறையாக சிவ பூஜை செய்துதான் அந்த யாத்திரையை நாம் நிறைவு செய்வோம். இந்த தீர்த்த வழிபாடு, தீர்த்தங்கள் என்பது எந்த கோவிலுக்கு போனாலும் தலவிருட்சம்னு ஒண்ணு இருக்கும், தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். தலவிருட்சத்தை வணங்க வேண்டும், தீர்த்தத்தை வணங்க வேண்டும். அது இந்த ராமேஸ்வரம் இருக்கிறதே, ராவணனை வதம் செய்த பிறகு ராமன் வந்து வழிபட்ட ஸ்தலம். ராவணன் எப்பேற்பட்ட வீரன், மிகப்பெரிய வீரன் ராவணன். அவனை ராமன் எதிர்த்து நிற்கிறார். 10 தலையோடு இருக்கக்கூடிய அந்த ராவணன், சங்கரன் கொடுத்த வாளை வைத்திருக்கக்கூடிய ராவணன், மிகப்பெரிய வீரனாக இருக்கக்கூடியவனை தர்மத்தை காக்கும் பொருட்டும் அறத்தை காக்கும் பொருட்டும் வதம் செய்த பிறகு ராமபிரான் இங்கே சேதுக்கரை என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திற்கு வந்து தீர்த்தமாடி லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார் என்பது ராமேஸ்வரம் கோவிலினுடைய தல வரலாறு நமக்கு சொல்கிற செய்தி. ஒரு முக்கியமான விஷயம், இந்த